எங்கள் வீடு இங்கேயா அவங்க கூட ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் கண்ணிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எண்ணிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்றமுத்தனுமாய் இன்ப புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன் அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே என்னுடைய மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி உன்னிமமேயாக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்ற ஐக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் காட்ட மாட்டா மந்தரும் உணருமாறு பத்து தத்துவம் சொல்வேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடு அடித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முத்தனை வேங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. தாண்டவராய சுவாமிகள் எழுதிய கைவல்ய நவநீதத்தில் பாயிரம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பாயிரம் என்பது முகவுரை. முகவுரையாக இந்த நூல் அமைப்பை பற்றி அவர் சொல்கிறார். பாயிரத்தில் நமக்கு 4 விஷயங்கள்: அதிகாரி, விஷயம், பிரயோஜனம், சம்பந்தம். இந்த 4 விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல எடுத்த உடனே அவர் நிர்குண பிரம்மத்தை ஸ்துதி பண்ணாருன்னு பார்த்தோம். அவர் ஸ்துதி பண்ணுவதன் மூலமாக குருவையும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணார். அந்த ஏகநாயகன், நன்னிலத்தை மருவுகின்ற அந்த ஏகநாயகன் அப்படின்னு சொல்லும்போது அந்த எழுநிலம் அப்படிங்கிறது ஞான பூமிகளை குறிக்கின்றது. நிர்குண பிரம்மத்தை பற்றி நமஸ்காரமாக இருந்துச்சு.
ரெண்டாவது பாட்டில் வந்து அவர் சகுண பிரம்மம், அந்த இறைவன் தான், சகுண பிரம்மமாகிய இறைவன் தான் என்னுடைய குருவாக வந்திருக்காரு. சிருஷ்டி கர்த்தா, சிதிகர்த்தா, லயகர்த்தாவாகிய அந்த இறைவன் எனக்கு குருவாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். 3, 4வது பாடலில் குரு நமஸ்காரமாக அமைஞ்சிச்சு. அவர் குருவை நமஸ்காரம் பண்ணும்போது குரு எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறத சொல்லி நமஸ்காரம் பண்ணார். அவர் கிடைச்ச மிகப்பெரிய பிரயோஜனம், அவர் கிடைச்ச அந்த ஹையஸ்ட் பிரயோஜனம், எதனால இந்த நூல் வந்து அவருக்கு எழுதணும்னு உந்துதல் இருக்குது அப்படின்னா, இந்த ஞானத்தை குருக்கிட்ட எந்த ஞானத்தை அவர் பெற்றாரோ அதை வந்து பகிர்ந்துக்கிறார். இப்போ என்ன அவர் சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறத 3வது பாடலை 4வது பாடலை ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சொன்னார். 3வது பாடலில் 3 விஷயம் சொல்லியிருக்கார். யானே எங்குமாம் பிரம்மா, கவருடை புவனம் எல்லாம் கற்பிதான், சுவரிடை வெளிப்போல் யான் என் ஸ்வரூப சுபாவமானேன். தன்னை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த உலகத்தை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத 3வது பாடலில் சொன்னார். 4வதுல இந்த உடல் மனம் புத்தி நான் அல்ல அப்படிங்கிற அந்த பேருண்மை எனக்கு வந்து குரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. என்னுடைய மனது புத்தி அப்படின்னு சொல்வதன் மூலமாக நான் மனம் அல்ல, நான் புத்தி அல்ல, நான் இந்திரியங்கள் அல்ல அப்படிங்கிற அந்த பேருண்மையை எனக்கு சொல்லி கொடுத்த அந்த குரு ஈசனே அன்றி வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி நிறைவடைச்சாருன்னு பார்த்தோம். இப்போ 5வது பாடல் பார்த்துட்ருக்கோம். 5வது பாடலில் 2 விஷயம் சொல்லப்படுகின்றது. குரு ஸ்துதி, முதல் 2 வரியில் குரு ஸ்துதி சொல்லப்பட்டது. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்று. அந்த குருவுக்கு அடைமொழி கொடுக்குறார். எப்படிப்பட்ட குரு? வான்போல் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுக்குறார். வானம் வந்து எப்படி எதுலையுமே பற்றில்லாமல் இருக்கின்றதோ, அசங்கமாக இருக்கின்றதோ, நம்ம பார்க்குறோம் ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் எல்லாம் பார்க்குறோம் நம்ம. ஆனால் ஸ்பேஸ் பொல்யூஷன் நம்ம பார்க்க முடியாது. அது வந்து எதுனாலையுமே பாதிக்கப்படாததாக இருக்கின்றது. அதுபோல் இந்த குருவானவர் இந்த ஞானத்தினால வான்போல் எந்த விதமான சுகதுக்கத்தினாலும் பாதிக்கப்படாதவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த குருவிற்கு சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி. அவர் ஞானவானாகவும் இருக்கார், சத்குணனாகவும் இருக்கார். குருக்குரிய முக்கியமான ஒரு தகுதி. குரு ஸ்துதி முதல் 2 வரியில் சொல்லிட்டாருன்னு பார்த்தோம். அடுத்த 2 வரியில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சொல்கிறார். அதிகாரி விஷயம், இந்த நூலில் நமக்கு யாருக்காக இந்த நூல் சொல்லப்படுகின்றது, என்ன விஷயம் சொல்லப்படுகின்றது, ரொம்ப முக்கியமான விஷயம். பந்தமும் வீடும் காட்ட தான் நமக்கு என்ன விஷயம் சொல்லப்படுகின்றது. யாருக்கு சொல்லப்படுகின்றது? பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு 10 தத்துவம் சொல்வேனே. பரந்த நூல் அப்படின்னா படர்ந்து விரிந்திருக்கின்ற அந்த வேதாந்த நூல்கள், அந்த வேதங்கள், வேதத்தில் இருக்கின்ற அந்த உபனிஷத் பகுதிகள் ரொம்ப அளப்பரியதாக இருக்கின்றது. நிறைய ஆயிரக்கணக்கான உபனிஷத்துகள் இருந்திருக்கு. இப்போ நமக்கு கிடைக்கிறது 108 உபனிஷத்து தான் கிடைக்கிது. ஆனால் அது ரொம்ப படர்ந்து விரிந்திருக்கின்றது. அதெல்லாம் சம்ஸ்கிருத பாஷையில் இருக்குது. அது நமக்கு சாதாரணமாக பாஷை தெரியாதவங்களால் என்ன பண்ண முடியாது, அதை படிக்க முடியாது. அப்படிப்பட்டவருக்கு, இந்த பாஷை தெரியாதவருக்கு ஆனால் ஞானத்தில் ருச்சி இருக்கலாம், அப்படிப்பட்டவருக்காக நான் இந்த கிரந்தத்தை எழுதுகின்றேன். மந்தரும் உணருமாறு, எனக்கு இந்த பாஷை தெரியாது அப்படிங்கிறவருக்காக இந்த நூலை நான் எழுதுகின்றேன். என்ன சொல்கிற போகிறாரு? வஸ்து தத்துவம் சொல்வேனே. வத்து தத்துவம் கொடுத்துருக்கு. இது வந்து சம்ஸ்கிருதத்தில் தொல்காப்பியர் வந்து சில இலக்கணங்கள் வகுத்திருக்காரு. நம்ம சம்ஸ்கிருத பதங்களை நம்ம பயன்படுத்தும் போது, சம்ஸ்கிருத பதங்களை தமிழில் பயன்படுத்தும் போது வஸ்து அப்படிங்கிறது அந்த வடமொழி சொற்கள் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், வத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி தான் நமக்கு இந்திய, இன்னொரு படம், இன்னும் அது மாதிரி நமக்கு இன்னும் நிறையா வரும். சம்ஸ்கிருத பதங்கள் வந்து புக் இருக்காங்க, அந்த இது கொடுத்துருக்கப்பா. சம்ஸ்கிருத பதங்கள் நம்ம தமிழ் படுத்தும் போது அதற்கு சில நியத்திகள் இருக்குது. அதனால வத்து தத்துவம்னா வஸ்து தத்துவம். என்ன வஸ்து? இந்த பரம்பொருளை பற்றி நான் சொல்ல போகிறேன், பரம்பொருள் தத்துவத்தை நான் சொல்ல போகின்றேன். அந்த மெய்ப்பொருள், அந்த நிர்குணமான அந்த மெய்ப்பொருள் தத்துவத்தை நான் சொல்ல போகின்றேன். பந்தமும் வீடும் காட்ட, ரொம்ப முக்கியமான பதம். பந்தம்னா என்ன,
வீடுனா என்ன? வீடுனா மோட்சம், பந்தம்னா துன்பம். பந்தம் அப்படின்னாலே பற்று அப்படின்னு சொல்லலாம். நம்ம கட்டு, தலை, பத்னாதினாலே கட்டுவது. ஆனால் நம்ம கட்டப்பட்டு இருக்கோம். எதோட கட்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த உடம்பு மனசோட கட்டப்பட்டு இருக்கோம். இந்த உடல் மனதை நான் நினச்சிட்டு இதோட கட்டப்பட்டு இருக்கோம். உடல் மனதில் இருக்க துக்கத்தை எல்லாம் என்னுடையதாக ஏற்றி நம்ம கஷ்டப்படுத்துகின்றோம். அப்புறம் நம்ம பிறப்பு இறப்பு சுழல், அது ஒரு பந்தம். நமக்கு சாஸ்திரத்தில் 7 விஷயங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிய வேண்டிய, நம்ம இதை தான் படிக்க போகிறோம் நூலில். பந்தம், மோட்சம் அப்படிங்கிறதோட கூட இன்னொரு 3 விஷயம் இருக்குது நமக்கு. இந்த ஜீவஸ்வரூபம், ஜெகத் ஸ்வரூபம், ஈஸ்வர ஸ்வரூபம். இந்த 3 நமக்கு தெரியும். ஜீவன்னா யார்? இந்த உலகம் என்பது என்ன? ஈஸ்வரன்னா யார்? பந்தம்னா என்ன? இந்த பந்தத்திலிருந்து விடுபடுவது எப்படி? மோட்சம்னா என்ன? மோட்சம் அடைவது எப்படி? ஒரு பெரிய டாபிக் நமக்கு. நமக்கு ரொம்ப அவசியமாக தெரியணும். பந்தம் அப்படின்னாலே துன்பம் அப்படிங்கிறோம். துன்பத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சரீரமே துன்பமாக இருக்கு. சரீரம் எடுத்தாலே துன்பம், இன்பமும் துன்பமும் மாறி மாறி தான் வருகின்றது. அப்போ துன்பத்திலேருந்து முழுமையாக விடுபடணும் அப்படின்னா இந்த சரீரம் இல்லாமல் இருக்கணும். அதுதான் நம்ம சொல்கிறோம் பிறவாமை வேண்டும். இவர் திருக்குறளில் நம்ம பார்க்குறோம், நீ ஏதாவது பகவான்கிட்ட கேட்கணும்னு நினச்சின்னா பிறவாமையை கேளு. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும். அது எப்படி வரும்? வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. கடவுள்கிட்ட என்னென்னமோ கேட்டுட்டு, நீ இதை கொடு, அதை கொடு, அதை கொடு, இதை கொடு, நிறைய கேட்டுட்ட வந்து உருப்படியாக கேட்கணும்னு நினச்சின்னா ஒன்று கேள் வந்து இனிமேல் பிறவாமை வேண்டும்னு கேளு. ஏன்னா பிறந்தாலே கண்டிப்பாக பிறவிங்கிறதே ஒரு நோய். கண்டிப்பாக இன்பமும் துன்பமும் மாறி மாறி தான் வரும். உனக்கு துன்பம் வேண்டான்னா இன்பமும் வேண்டான்னு சொல்லணும். நமக்கு அது தெரியாது. நம்ம இன்பம் மட்டும் வேண்டாம் கொண்டாம் போவோம், ஆனால் துன்பம் வேண்டாம் போம். ஆனால் இயற்கை நேதியில் அப்படி கிடையவே கிடையாது. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும். அந்த பிறவாமை எப்படி வரும் அப்படின்னா, வேற ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு நீ சொன்னீன்னா நீ இந்த பிறப்பு இறப்பிலிருந்து நீ விடுபட முடியும். இப்போ இந்த பிறவி சுழலிலிருந்து விடுபடுவது தான் மோட்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ மோட்சத்தை எப்படி அடைகிறது? நிறையா கருத்துக்கள் இருக்குது நமக்கு. நம்ம எல்லா கருத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு மாதிரி அபிப்பிராயம் சொல்கிறாங்க மோட்சத்துக்கு. இப்போ நமக்கு இதில் ஒரு தெளிவு வேணும். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், நிறைய கடைத்தெருவுக்கு போகிறோம், நிறைய கடையாக இருக்குது. நமக்கு எந்த கடையில் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம போய் வாங்க போகிறோம். இது மோட்சத்துக்கு நான் இப்போ இதுதான் மோட்சம்னு நம்ம படிக்கிற சம்பிரதாயத்தில் ஒரு தான் மோட்சம்னு டிஃபைன் பண்ண போகிறோம். ஆனால் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எல்லா மதத்துலேயும் எப்படி மோட்சம் சொல்லியிருக்காங்க, இவங்க சொல்லியிருக்காங்கங்கிறதுக்காக நான் ஏற்றுக்கிடணும் நம்ம அத்வைதத்தில் நம்ம சொல்லவே மாட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிற அத்வைதம்னா என்ன, விசிஷ்டம் கொஞ்சம் ஒரு புதுசாக நிறைய பேர் முதல்ல வர்றவங்களாம் இருக்காங்க. கொஞ்சம் புரிகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சதில் கொஞ்சம் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லா மதத்துலேயுமே இந்த உடலுக்கு வேறாக ஒரு ஜீவன் இருக்கிறத ஒத்துக்கிறாங்க என்ன. அதனால தான் அவங்களும் என்ன சொல்கிறாங்க, சொர்க்கத்துக்கு போகணும், ஆண்டவரை நீங்கள் இங்கே ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ சொர்க்கத்துக்கு போகிறது எது? இந்த உடம்புக்கு வேறாக ஒன்று இருக்குங்கிறத எல்லா மதத்துலேயுமே ஏற்றுக்கிறாங்க. அதை ஏற்றுக்காத ஒரே ஆள் நாஸ்திகர்கள் தான். நம்ம அவங்கள தனியாக தூக்கி போட்டுருவோம். நம்ம அவங்க இந்த கூட்டுக்குள்ளே வரப்போகிறதே கிடையாது. அவங்களுக்கு மோட்சங்கிறத பற்றி பேச போகிறது கிடையாது. இப்போ நம்ம ஆஸ்திகர் நாஸ்திகம்னா முதல்ல அதுக்கு வேர்டுக்கே என்ன தெரியுமா? அஸ்தினா இருக்கு. சம்ஸ்கிருதத்தில் அஸ்தினா இருக்குன்னு சொல்கிறவன் ஆஸ்திகன். என்ன இருக்குன்னு சொல்கிறவன்? கடவுள் இருக்குன்னு சொல்கிறவன் ஆஸ்திகன். நாஸ்திகன்னா ந அஸ்தி, இல்லைன்னு சொல்கிறவன் நாஸ்திகன். அவன் என்ன சொல்கிறான்? என் கண்ணுக்கு தெரியல அதனால இல்லை அப்படிங்கிறான். நம்ம என்ன கேட்போம்? ஓ மூளை கூட என் கண்ணுக்கு தெரியல, உனக்கு மூளை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? கண்ணுக்கு தெரியாத ஒரே காரணத்தினால அவன் என்ன சொல்கிறான்? கடவுள் இல்லைன்னு சொல்கிறான். நம்ம இந்த கதைக்குள்ளே வரப்போகிறது கிடையாது. இப்போ நமக்கு மோட்சம்னா என்னங்கிறது தெரியும் நமக்கு. ஏன்னா மோட்சத்தை பற்றி நமக்கு
பலவிதமான கருத்துக்கள் இருக்குது. சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம சாமி கும்பிட்டுட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் மரணத்துக்கு அப்புறம் நம்ம நல்ல காரியங்கள்லாம் பண்ணினோன்னா நம்ம ஒரு நாள் இறந்ததுக்கப்புறம் நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சின்னதுலேருந்து கேட்குறோம். அப்புறம் கொஞ்சம் பெருசாகட்டும் என்ன சொல்கிறோம், அங்கே வைகுண்டத்தில் உனக்கு பகவான் அங்கே இருக்காரு, சிவலோக பதவி கிடைக்கும், நீ நல்லவனா நல்ல இதாக இருந்தீன்னா உனக்கு பகவான் இறந்ததுக்கப்புறம் நீ அந்த அந்த புண்ணிய லோகங்களில் உனக்கு நீ இறைவன்கிட்ட பிரித்து வந்துட்ட, நீ இறைவனோடு சேரலாம். இதை நம்ம துவைத்தம்னு சொல்லுவோம். இறைவன் வேறு நீ வேறு அப்படின்னு நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். அத்வைதத்தை ஸ்தாபித்தவர் ஆதிசங்கரர், விசிஷ்டாத்வைதத்தை ஸ்தாபித்தவர் ராமானுஜர், துவைதத்தை ஸ்தாபித்தவர் மத்வாச்சாரியர், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். நமக்கு இப்போ இது என்ன டிஃப்ரென்ஸு நமக்கு கொஞ்சம் தெரியணும். நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன படிக்க போகிறோங்கிறது தெரியும். நம்ம மோட்சம்னா என்ன, நம்ம சொல்கிற மோட்சம் எப்படிப்பட்டது, அது எல்லாமே ஒரு இறைவனுக்கு ஒரு ரூபம் ஒரு வடிவம் கொடுத்து நீ நல்ல காரியம் பண்ணிக்கிட்டே புண்ணிய காரியம் பண்ணிக்கிட்டே இருந்தீன்னா அதுக்கப்புறம் உன்னுடைய பாவ புண்ணிய கணக்கு எல்லாத்தையும் பார்த்து உனக்கு இறைவன் இறந்ததுக்கப்புறம் நீ அந்த லோகத்தில் போயிட்டு மீண்டும் பிறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இதை நம்புகிறோம். இந்த மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் பிறக்க மாட்டோம் அப்படின்னா துவைத்தமாகட்டும் விசிஷ்டாத்வைத்தமாகட்டும், துவைத்தம்னா இருமை, இறைவன் வேறு நான் வேறு அப்படிங்கிறது துவைத்தம். விசிஷ்டாத்வைத்தம்ங்கிறது விசேஷ துவைத்தம்னு சொல்லுவாங்க. அதை விஷ்ணுவை மையப்படுத்தி இருக்கின்ற ஒரு துவைத்தம். நம்ம சைவ சித்தாந்தமும் இதே தான் சொல்லுது. நமக்கு சாக்த மதங்கள் எல்லாமே இது ரொம்ப எளிமையாக இருக்குது, எல்லாருக்கும் புரியுறதுக்கு எளிமையாக இருக்குது. இறைவன் ஒருத்தர் மேலே இருக்கார், அவர் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கின்றார். அப்புறம் அவர் நமக்கு இறந்ததுக்கப்புறம் நம்ம நல்லவங்களாக இருந்தால் சொர்க்கம் கொடுப்பாரு. இது நம்ம நம்புகிறோம். நம்மளுடைய நம்பிக்கை காரணமாக என்ன பண்ணுறோம், நம்ம இதை நம்ம ஒத்துக்கிறோம். நம்ம அப்புறம் இப்போ என்ன படிக்க போகிறோம், நம்ம அத்வைதத்தில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த மோட்சத்துக்கு சாதனம் என்ன அப்படின்னா, நம்ம மோட்சத்துக்கு காரணம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஞானம்தான் உனக்கு மோட்சத்துக்கு சாதனம். உன் பந்தத்துக்கு காரணம் அஜ்ஞானம்னு நம்ம சொல்கிறோம். கொஞ்சம் ஆழமான விஷயங்கள் நமக்கு. நீ பந்தத்துக்கு காரணம் அஜ்ஞானம், மோட்சத்துக்கு உபாயம் ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன அஜ்ஞானம் அப்படின்னா, நான் ஆத்மாவாகிய நான் என்னுடைய சுரூபத்தை மறந்துட்டு நான் உடலாகவும் மனதாகவும் புத்தியாகவும் நினச்சிட்டு நான் என்னை துக்கத்தோடு இணைத்து கொண்டிருக்கின்றேன். இப்போ இதுக்கு இந்த அஜ்ஞானத்திற்கு மருந்து என்னது, ஞானம்தான் மருந்து. இதில் நமக்கு ரெண்டு விஷயம் நம்ம வித்தியாசப்படுறோம். என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்தா கைவல்யம்ங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்தோம். ஒன்று எதையும் சார்ந்து இல்லாத தன்மை, இன்னொன்று பிறவாமை. ரெண்டு விஷயம். கைவல்யம்னா சார்ந்து இல்லாத தன்மை, பிறவாமை. வாழும்போதே நம்ம மோட்சத்தில் இருக்க முடியும். அத்வைதத்தில் வாழும்போதே நம்ம மோட்சத்தில் இருக்க முடியும். இறந்ததுக்கப்புறம் நம்ம பிறக்க மாட்டோம்னு சாஸ்திரம் சொல்லுது. அது எல்லா மதமுமே சொல்லுது. இறந்ததுக்கப்புறம் நீ புண்ணியம் செஞ்சினா பிறக்க மாட்டேன்னு சொல்லுது. இப்போ அத்வைதத்தில் நமக்கு என்ன இருக்குதுன்னா, நம்ம மற்ற இதில் எல்லாம் எனக்கு துன்பம் கொடுக்காத துன்பத்தை நீக்கு நம்ம நிறைய பிரார்த்தனை பண்ணுவோம். நம்ம கடவுளை சார்ந்து இருக்கின்றோம். ஒரு பிரச்சனைக்கு என்ன பண்ணுறோம், கடவுளை சார்ந்து இருக்கோம். நம்ம எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும் நமக்கு கஷ்டம் வரும். இப்போ அந்த நேரம் என்ன பண்ணுறது, கடவுளை சார்ந்து தான் இருக்கோம், ஆனாலும் அதையும் தாண்டி நமக்கு என்ன ஆகுது, பல நேரங்களில் தாங்க முடியாது. நமக்கு கேள்வி வருது, நான் நல்லவளாகத்தானே இருந்தேன், ஏன் எனக்கு கஷ்டம் கொடுத்த. இப்போ இந்த மாதிரியான பலவிதமான கேள்விகள் வருகின்றன. இப்போ இந்த கேள்வி வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு பதில் வேணும். நம்ம இறைவன்கிட்ட போய் நம்ம எவ்வளோதான் கத்தி கதறி அழுதாலும் என்ன பண்ண முடியாது. சில நேரங்களில் நமக்கு இந்த போய் முட்டுச்சந்தில் போய் முட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி லைஃப் என்ன பண்ணிடும், நம்மளை போய் ஒரு முட்டுச்சந்தில் போய் முட்டி நிறுத்திடும். எங்கிட்டும் போக முடியாமல் ஸ்டக்கப் ஆகி நின்றுக்கிடுவோம். இப்போ அந்த சமயத்தில் பகவானை எவ்வளோதான் கத்தி கதறி இது பண்ணாலும் பகவானாலும் காப்பாற்ற முடியாத பல சூழ்நிலைகள் நமக்கு வரும்.
அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த சாஸ்திரம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, துன்பத்தை எப்படி கையாள்வது அப்படிங்கிறத பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த மூலமாக நமக்கு என்ன பண்ண போகிறோம், துன்பம் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய நம்ம முயற்சி எடுக்கிறோம். கடவுளை சார்ந்து இருக்கோம், நிறையா உலகத்தை சார்ந்து இருக்கோம். அதையும் தாண்டி சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன், நம்மளுடைய கர்மா பிரபலமாக பிராரப்தம் இருக்குது அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த சமயத்தில். அப்போ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் என்ன பண்ண முடியாது, நம்மளால் துன்பத்தை மாற்ற முடியாது. அந்த துன்பத்தில் எப்படி துன்பப்படாமல் இருப்பது, துக்கத்தில் துக்கப்படாமல் இருப்பது அப்படிங்கிறத இந்த சாஸ்திரம் நமக்கு புரிய வைக்கும். இப்போ நமக்கு மோட்சம் அப்படிங்கிறத 2 விதமாக சொல்கிறோம். எதையும் சார்ந்து இல்லாத தன்மை, யாரையும் நம்ம சார்ந்து இருக்க மாட்டோம். இன்னொன்று பிறவாமை. இந்த 2 விஷயம். இப்போ இது எதன் மூலமாக கிடைக்க போகின்றது, ஞானத்தினால் கிடைக்க போகின்றது. நமக்கு அதுக்கு முறையாக படிக்க வேண்டியது. இப்போ எப்படி நம்ம ஒரு டாக்டர் படித்தா, ஒரு இன்ஜினியரிங் படித்தா, ஒரு கலெக்டர் படித்தா சௌகரியமாக வாழலாம், நல்லா வசதியாக வாழலாம், நிம்மதியாக வாழலாமா தெரியாது, நிம்மதியாக வாழலாமாங்கிறது தெரியாது. அதுபோல் இந்த ஞானத்தினால உனக்கு சௌரியம் கிடைக்குமோ கிடைக்காதோ, நிம்மதி கிடைக்கும். முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம முதல்ல பணத்தெல்லாம் தேடி தேடி ஓடுவோம். அதுக்கப்புறம் தான் புரியும், ஓஹோ பணத்தினால நிம்மதியெலாம் வராது போல தெரியுது அப்படின்னு. என்ன பண்ணும், கொஞ்சம் லேட்டாக தான் நமக்கு புரிய தொடங்கும். அப்போ அந்த சமயத்தில் சூழ்நிலைகள், புற சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நமக்கு ஒரு மன அமைதி இந்த ஞானத்தினால் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஞானம் நமக்கு காலங்காலமாக நம்மளுடைய ரிஷிகள் நம்மளுடைய வேதங்களில் சொல்லி வச்சுருக்காங்க. எப்படி நிம்மதியாக வாழ்வதற்கு உரிய வழி அது நம்மளுடைய வேதங்களில் நிறைய இருக்குது. ஆனால் வேதங்கள்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. அது எப்படி படிக்கிறது, எப்படி தெரியும் நமக்கு? அதுக்கு தான் அவர் கருணையோட தாண்டவராய சுவாமிகள் உங்களுக்கெல்லாம் படிக்க முடியாது, நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம எப்படி நம்ம ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னா என்ன பண்ணுறோம், சின்ன கிளாஸ்லேருந்து ஒழுங்காக மேக்ஸ் படித்து டியூஷன் படித்து ஒழுங்காக கிளாஸ் மிஸ் பண்ணாமல் படிக்கிறது மாதிரி நோட்ஸ் எடுத்து என்ன பண்ணுறோம் படிக்கிறோம்ல, அது மாதிரி இதை என்ன பண்ணணும், இதை சும்மா கதை கேட்குற புராண கதை மாதிரி கிடையாது, கதா காலக்ஷேபம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நம்ம எப்படி மேக்ஸ் படிக்கிறோமோ சயின்ஸ் படிக்கிறோமோ அதே மாதிரி எத்தனை கேள்வினாலும் கேட்கலாம். நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம இப்படி தான் நீ நம்பி தான் ஆகணும் கிடையாது. நம்மளுடைய ரிலீஜன் அப்படிப்பட்டது. இப்போ நம்ம ஆதாம் ஏவாள் அன்னைக்கு ஆப்பிள் சாப்பிட்டாங்க, அதனால பாவம் ஆயிடுச்சு, அப்புறமாட்டி அதுக்காக அவன் செஞ்ச பாவத்துக்கு நான் கஷ்டப்படுறேன் கதை சொல்லுவாங்க. அப்படிலாம் நம்ம கிடையாது. நம்பணும், நம்பலைன்னா நீ நரகத்துக்கு போயிடுவ. நீ சொர்க்கத்துக்கு போகணுன்னா அந்த நாமத்தை, இயேசுங்கிற நாமத்தை சொன்னாதான் என்ன பண்ண முடியும், நீ சொர்க்கத்துக்கு போக முடியும். என்னடா இது ஹிரண்யகசிபு கதை மாதிரி இருக்குது நமக்கு. அவங்க அப்படி இருக்கும், நம்ம அப்படி கேள்வி கேட்போம். அப்போ இதெல்லாம் நமக்கு கேள்வி கேட்டால் நமக்கு கேள்வியெல்லாம் நம்ம வரவேற்கின்றோம். இப்போ நம்ம கேள்வி கேட்போம், சரி நீ இயேசுவை ஏற்றுக்கிட்டு கெட்டது பண்ணால் சொர்க்கத்துக்கு போவியா நரகத்துக்கு போவியா? இயேசுவை ஏற்காம நீ நல்லவனாக இருந்தால் சொர்க்கத்துக்கு போவியா நரகத்துக்கு போவியா? இப்படிலாம் நம்ம கேள்வி அங்கே கேட்க முடியாது. இங்கே நம்ம எவ்வளோ கேள்வினாலும் கேட்கலாம். சாஸ்திரம் நமக்கு அனுமதி கொடுக்கின்றது. இப்போ நம்ம நம்ம உபனிஷத் எல்லாமே குரு சிஷ்ய உரையாடலாக தான் அமைஞ்சிருக்கு. பகவத்கீதை நம்ம பார்க்குறோம், கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் உரையாடல், கேள்வி எத்தனை கேள்வினாலும் கேட்கலாம் நம்ம. அதுபோல தான் இந்த நூலையும் அவர் அமைச்சிருக்காரு. பந்தமும் வீடும் காட்ட, எதனால நான் பந்தப்படுகின்றேன், இந்த பந்தத்திலிருந்து நான் விடுதலை அடைவது எப்படி, உயிரோடு இருக்கும்போதே. இப்போ நம்ம அத்வைதத்தில் தான் இதை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். உயிரோடு இருக்கும்போதே நான் மோட்சத்தில் இருக்க முடியும். மற்ற எல்லாமே இறந்ததுக்கு அப்புறம் மோட்சம்தான். அது வருமா வராதா தெரியாது. இப்போ பிரச்சனைக்கு ஓரளவுக்கு தான் வழி கிடைக்கும் நமக்கு. அத்வைத்தத்தில் நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் எல்லா காலத்திற்கும் தீர்வு. எப்படி, நம்ம உலகத்தை மாற்ற போகிறதே கிடையாது, உலகத்தை பார்க்கும் விதத்தை நம்ம மாற்ற போகின்றோம். பிரச்சனை மாறப்போவது கிடையாது. எந்த பிரச்சனை எப்படி இருந்துச்சோ அது அப்படியே தான் இருக்க போகுது.
ஆனால் அதை நம்ம எப்படி அணுகுகின்றோம், நம்மளுடைய பார்வையை என்ன பண்ணுறோம், நம்ம மாற்றி பார்க்க போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறதுக்குரிய அந்த டெக்னிக் தான். எல்லாமே லாஜிக்கல், எல்லாமே யுக்தி பூர்வம் நம்ம சொல்லுவோம். எத்தனை கேள்வினாலும் கேட்கலாம். நம்ம அறிவுக்கு இது ஏற்றுக்கிடணும். அதனால தான் இது ஞான யோகம்னு நம்ம சொல்கிறோம். இது ஃபெய்த் கிடையாது, இது நம்ம நம்பிக்கை கிடையாது, இது ஞானம். இது முறையாக சொல்லி கொடுக்க போகிறாரு. ஒரு கிளாஸும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு நிறையா கொஞ்சம் சம்ஸ்கிருத பதங்கள் நிறையா வரும். முதல்ல எடுத்தோடனே கொஞ்சம் கட்டாபுட்டான்னு இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு கிளாஸை 2 தடவை 3 தடவை கேட்குற தப்பே கிடையாது. ஒரு சினிமா எத்தனை தடவை திரும்ப திரும்ப பார்க்குறோம், அதே கண்கள் படத்தை எத்தனை தடவை பார்த்துருப்போம். ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் இதனால தான் இப்படி வந்துச்சோன்னு 3ஆவது தடவை பார்க்கும்போது நல்லா புரியும் படம். அதே தான் ஒரு படத்துக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நமக்கு ரெக்கார்டிங் போட்டுட்ருக்கோம். அதனால் புதுசாக வர்றவங்க பயப்படலாம் வேண்டாம். இவங்க டெக்னிக்கலாக நமக்கு இருக்கும்போதே வாழும்போதே நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி இருக்குது அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்திக்கிறதுல தப்பு கிடையாது. கொஞ்சம் புரிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். முதல்ல எடுத்தோடனே சாதாரணமாக வேறு லெக்சர்ஸ்லாம் கேட்டிருக்கலாம், கிருபானந்த வாரியாரது அந்த மாதிரி சுகீசுகம் ஸ்பீச்சு அந்த மாதிரி கேட்டவங்க நிறையா இருப்பாங்க. அதுலேருந்துட்டு டபக்குன்னு இதுக்குள்ளே ராமாயணம் மகாபாரதம் கேட்டிருந்துருக்கலாம். அதுலேருந்துட்டு இங்கே வந்தோடனே இன்னமும் நிறையா அந்த வார்த்தையாக சொல்கிறாங்களே அப்படின்னு கொஞ்சம் பயம் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக 2-3 தடவை திரும்ப திரும்ப கேட்கும்போது தமிழில் இருக்குது. அதனால தான் நம்ம இது ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறதுக்கு காரணம் தமிழில் இருக்குது. புதுசாக நிறைய பேர் கீதையிலேருந்து உள்ளே வந்திருக்காங்க. அதனால் கொஞ்சம் அந்த பதங்கள், கொஞ்சம் அந்த வேர்ட்ஸ் சம்ஸ்கிருத வார்த்தைகள் கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம். கொஞ்சம் சிரமப்படுறதுல தப்பு இல்லை. திரும்ப திரும்ப ஒரு கைக்கு 2 தடவை 3 தடவை கேட்கும்போது கொஞ்சம் பழகிடும். விடாமல் கேட்கும்போது கண்டிப்பாக பிரயோஜனம் இருக்கும். அதனால தான் அவர் மந்தரும் உணருமாறுன்னு சொல்கிறார். ஒன்றுமே தெரியாதவங்க கூட அந்த காலத்தில் கைவல்ய மாதர் சங்கம் இங்கே நம்ம ஊரில் இருக்குது. அந்த கைவல்ய மாதர் சங்கத்தில் 70 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அங்கே போனால் ஆனாவனா கூட தெரியாதவங்க அங்கே வருவாங்களாம். அங்கே ஸ்லேட்டை வச்சு ஆனாவனா சொல்லி கொடுத்து அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இதை மனப்பாடம் பண்ணி படிச்சிருந்துருக்காங்க. அந்த காலத்து மக்களுக்கு வசதி வாய்ப்புகள்லாம் பெருசாக இல்லைன்னா கூட எல்லாருக்கும் நிம்மதிக்கு வழி நல்லாவே தெரிஞ்சிருந்துருக்கு. ஆனால் எல்லா சங்கத்தையும் விட கைவெளி மாதிரி தான் இருக்கிற டஃப்பான சங்கம்னு ஏன் நம்ம ஊரில் பேசியிருக்காங்க. ஏன்னா அது நிறைய படிக்கணும். சும்மா பஜனை மட்டும் பாட முடியாது. நமக்கு அது நிறைய உட்காந்து மெனக்கெட்டு படிக்கணும். எப்படி நம்ம ஸ்கூலில் போய் மேக்ஸ் படிக்கிறோம், ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா மேக்ஸ் எல்லாம் படிக்கணும், டாக்டர் ஆகணும்னா சிரமப்படணும். அதே மாதிரி வேதாந்தம் இது ஃபுல்லாக படிப்பு சம்மந்தமான விஷயம். அதனால தான் மற்றவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வந்தோடனே ஐயோ பயமாக இருக்குது அங்கே போனால் ஒப்பிக்க சொல்லுவாங்களாம். அந்த காலம் கைவல்ய சங்கத்தில் போனோடனே ஒப்பிக்க சொல்லுவாங்களாம். ஏன்னா எனக்கு முதல்ல சாமிஜி எனக்கு கொடுத்த முதல்ல அசைன்மெண்ட்டே கைவல்ய நவநீதத்தை மனப்பாடம் பண்ணுன்னு சொன்னாங்க. ஏன்னா அப்போ தான் அர்த்தம் நல்லா புரியும் அப்படின்னு. இப்போ இது கொஞ்சம் ஒரு மூளைக்கு ஒரு இதான விஷயந்தான். ஆனால் நமக்கு பிரயோஜனம் அவ்வளோ கிடைக்கும். விடாமல் நம்ம பண்ணும்போது நம்ம மனப்பாடம்லாம் பண்ண சொல்லலை, புரிஞ்ச அளவுக்கு திரும்ப திரும்ப எத்தனையோ விஷயங்கள் நமக்கு எல்லாம் பழக்க தோஷம்தான். திரும்ப திரும்ப படிக்கும்போது கொஞ்சம் புரிய தொடங்கும். ஏன்னா நமக்கு எப்படியோ நிம்மதியாக இருக்க வழி எங்கேயோ கிடைச்சா நமக்கு ரெடியாக தானே இருக்குது. எத்த தின்னா பித்தன் தெளிவுன்னு எல்லாருமே இருக்கும். அப்படி இருக்கும்போது இது ஒரு கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. மந்தரும் உணருமாறு பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தர். அதெல்லாம் கடவுடங்கிற உபநிஷத்தெல்லாம் படிக்க முடியாத அந்த சாமானிய மக்களுக்காக இந்த கைவல்ய நவநீதத்தை மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. அடுத்து இப்போ 6வது பாட்டு. சக்க பாட்டு எடுங்க சக்க. பார்க்கடல் மொண்டு முன்னோல் குளங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடு தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியில்லாரே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னோர் குளங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடு தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியில்லாரே. இப்போ இதில் 2 விஷயம் சொல்கிறார்.
பிரயோஜனம் ஒன்று சொல்கிறாரு, இன்னொன்று சம்பந்தம்னு ஒன்று சொல்கிறார். முதல்ல பிரயோஜனம். இதனால் என்ன பிரயோஜனம்? சரி, கஷ்டப்பட்டு எப்படியோ வந்துட்டோம், கிளாஸுக்கு வந்துட்டோம், வர்றதுன்னு முடிவும் பண்ணிட்டோம், படிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். இன்னொன்று சம்பந்தம். இந்த பிரயோஜனம், இந்த நம்ம படிக்கிற இந்த விஷயத்துக்கும் இந்த நூலுக்கும் உள்ள அந்த சம்பந்தம். எப்படி இந்த நூல் எழுதப்பட்டிருக்கு? படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல். இப்போ வேதத்தில் 2 போர்ஷன் இருக்குது. வேத பூர்வம், வேத அந்தம்னு சொல்லுவோம். வேதத்தில் முதல் பகுதி, வேத பூர்வம்ங்கிறது முதல் பகுதி, அந்தம்ங்கிற முடிவு பகுதி. வேதத்தை 2 கூறாக பிரிச்சிருக்கு. அந்த ஒரு பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறையா பூஜைகள், ஹோமங்கள், இது பண்ணால் இது கிடைக்கும், புத்திர காமேஷ்டி யாகம், விருஷ்டி மழை வர்றதுக்கு யாகம், வெயில் அடிக்கிறதுக்கு யாகம், இந்த மாதிரி வெயில் வரணும், வெயில் எல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்களோட இதுக்கெல்லாம் நிறையா ஹோமங்கள் சொல்லப்பட்டிருக்கு, வழிபாடுகள், பூஜைகள், தியானங்கள், இது பண்ணால் இது கிடைக்கும், அது பண்ணால் இது கிடைக்கும்னு நிறையா. அது பேர் கர்மகாண்டம்னு பேர். அதுக்கு வேத பூர்வம், வேதத்தினுடைய முதல் பகுதி. 2வது பகுதிக்கு பேர் வேத அந்தம். எல்லாமே ரொம்ப வாஸ்ட். இதெல்லாமே வேதங்கள் என்பது முனிவர்கள் கண்டு உணர்ந்த மந்திரங்கள். இப்போ இந்த வேத அந்தம்ங்கிற பகுதியில் தான் நமக்கு போதும், எல்லாம் பார்த்துட்டேன், எல்லாம் பிள்ளை குட்டி பேரம்பேத்தி எல்லாம் பார்த்துட்டேன். நான் கர்மனா ந பிரஜையா தனேன தியாகே நைக்கே அமிர்தத்துவம் ஆனசுகுன்னு ஒரு மந்திரம் இருக்கும். நான் கர்மனா, நிறைய பூஜை விரதம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். நான் கர்மனா ந பிரஜையா, எல்லாம் பிள்ளை வந்துருச்சு, எல்லாம் வந்தாலும் பிரச்சனையும் சேர்ந்தே கூட வருது. நான் கர்மனா ந பிரஜையா தனேன, பணம் சம்பாதிக்கவும் கஷ்டமாக இருக்குது, சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றுறது அதை விட கஷ்டமாக இருக்குது. தனேன, இது எல்லாத்தையும் விட்டுறதுனால தான் உனக்கு நிம்மதி வரும்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போதும் அப்படின்னு நினைக்கிறவன், எனக்கு நிம்மதியாக இருந்தால் போதும், கூழோ கஞ்சோ, நான் நிம்மதி எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு வச்சுருவார், கடவுள் வர வச்சிருவார் இப்போ அவனுக்கு அந்த வேதாந்தத்தில் முழுமையான நிம்மதிக்கு உரிய வழி சொல்லப்பட்டு, குறைவில்லாத அமைதி. மற்ற எல்லாமே குறையோடு இருக்கிற சந்தோஷங்கள் தான். விஷய சுகம் எல்லாமே அதுக்கு குறை இருக்குது. ஏற்கனவே நம்ம கீத கிளாஸில் பார்த்துருக்கோம். பந்தப்படுத்தும் தன்மை, நிறைவை தடாத தன்மை, அடிமைப்படுத்தும் தன்மை. இப்போ நமக்கு அதை ஒரு இதை அடைகிறதுக்கு அவ்வளோ சிரமப்படணும், அதை வச்சு காப்பாற்ற சிரமப்படணும், அது இல்லைன்னா கஷ்டப்படணும். அந்த தோஷங்கள்லாம் இருக்குது. அதை புரிஞ்சுட்டு எனக்கு தோஷம் இல்லாத அமைதி வேணும், மாறாத அமைதி. இவ்வளோ நாள் மாறாத அமைதி மாறுகின்ற பொருள்களில் வேணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு புரிஞ்சு போச்சு, அதெல்லாம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ மாறாத அமைதி வேணும். அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இந்த இதில் எல்லாம் ஏர்போர்ட்லாம் இருக்கும். நமக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அங்கே போய் ஒரு போர்டு எழுதி வச்சுருக்கோம், மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு போட்டிருப்பாங்க. அங்கே போனோன்னா நம்ம போய் எதுவும் டவுட் வேணால் போய் கேட்கலாம், நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த வேதம் ரெடியாக ஒரு ப்ளக்கார்டு வச்சு நிற்கிது, மே ஐ ஹெல்ப் யூ வேதாந்தம். உனக்கு வாழ்க்கையில் நிம்மதி வேணுமா, மே ஐ ஹெல்ப் யூ. நம்ம போய் கேட்டால் தான் அது கொடுக்கும், நம்ம போய் கேட்கணும். இந்த வேதாந்தத்தில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை எப்படி நம்ம பாதிக்கப்படாமல் இருப்பது அப்படிங்கிற அந்த ட்ரிக்கை நமக்கு சொல்லி கொடுக்கும் வேதாந்தம். பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு வீடு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும் பிரச்சனை. ஏன்னா மனிதர்களாக பிறந்த எல்லாருமே புண்ணிய பாப கலவை மிஸ்ரம் தான் நமக்கு. 4 நாள் நல்லா இருப்போம், 4 நாள் நல்லா இருக்காது. இது எல்லாருக்குமே அப்படி தான் இப்போ இதில் மாட்டிக்காமல் எப்படி நம்ம வெளியே வர்றது, அதுக்குரிய உபாயத்தை இந்த வேதாந்தத்தில் இருக்குது. இந்த வேதாந்தம் படர்ந்து இருக்குது, எக்கச்சக்கமான உபனிஷத் மந்திரங்கள் இருக்குது. இது என்னைக்கு நம்ம படித்து முடிக்கிறது அப்படிங்கும் போது, படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல், ஒரு கடல் மாதிரி இருக்கான். அதுக்கு ஒரு அடைமொழி கொடுக்குறாரு, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு, பார்க்கடல்னு சொல்கிறார். ஏன்னா கடைஞ்சி வெண்ணெய் எடுக்க வேண்டியது இருக்குது நம்ம, அதனால பார்க்கடல். அதை மொண்டுன்னா அதை என்ன பண்ணாரா இந்த ஆசிரியர், அதை எடுத்து வச்சாராம். அதை தான் படித்து அதில் ஈஸியான முக்கியமான இது எல்லாத்தையும் எடுத்து வச்சார். மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம். குறவர்கள்னா குருமார்கள்.
அந்த குருமார்கள் என்ன பண்ணாங்க? ஆதிசங்கரர் ஆகட்டும், வியாசர் ஆகட்டும், ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகட்டும், நம்ம வித்யாரண்யர் ஆகட்டும், எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? அதெல்லாம் அவ்வளோதான் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டம். அதனால முக்கியமானதை மட்டும் மோந்து என்ன பண்ணுறாங்க? முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார்கள். முன்னூல்ங்கிறது நம்ம ஏன்னா ஏற்கனவே உபனிஷத்தை பார்க்கடல்னு சொல்லிட்டாரு. இப்போ இதை பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், மற்ற பிரகரண கிரந்தங்கள். பிரகரண கிரந்தம்னா விவேக சூடாமணி, பஞ்சதசி, இதெல்லாமே பிரகரண கிரந்தங்கள், அதை தழுவிய நூல்கள். இப்போ அதனுடைய சாரத்தெல்லாம் எடுத்து இந்த குடத்தில் நிறைச்சி வச்சாங்க இந்த குருமார்கள். அதை இவர் என்ன செஞ்சாராம்? முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள். குருமார்கள் எல்லாரும், ஆதிசங்கரர், எல்லா குருமார்களும் அதை ஒரு குடத்தில் முக்கியமானதை மட்டும் என்ன பண்ணுறாங்களா? எடுத்து வைக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பிடிச்சது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வைப்போம். அது மாதிரி கஷ்டப்படாமல் சாப்பிடட்டும் அப்படிங்கிறது மாதிரி வருகின்ற தலைமுறையெல்லாம் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக அந்த வேதாந்தத்தில் இருக்கிற முக்கியமான சாரத்தை 3 நூல்களில் எடுத்து வச்சாங்களாம். இவர் என்ன பண்ணாரா? அதை எல்லாத்தையும் எடுத்து கடைந்து எடுத்து அழித்தே இந்த கைவல்ய நவநீதத்தை. அவர் என்ன பண்ணாராம்? நீங்கள் இன்னும் கஷ்டப்படக்கூடாது, அதனால அதை என்ன பண்ணுறாராம்? பாலை பெறையூற்றின்னு என்னது? அவர் தான் நல்லா படித்து, குரு கிட்ட நல்லா படித்து அதை எப்படி இன்னும் ஈஸியாக சொல்லி கொடுக்கறது அப்படின்னு கடைந்து எடுத்து அழித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை. இது இந்த நூலை அறிமுகப்படுத்திட்டார். எப்படி இதை எழுதினாரு அப்படின்னு. சரி, இதை படிக்கிறதுனால என்ன நமக்கு கிடைக்கும்? இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர். கைவல்யம்னா ஏற்கனவே பார்த்தோம், எதையும் சார்ந்து இல்லாத தன்மை, பிறவி பிணியிலிருந்து பிறவாமை, மோட்சம். நவநீதம்னா வெண்ணெய். எளிமையான முறையில் ஈஸியாக கஷ்டப்படாமல் இந்த மோட்சத்தை அடைவது எப்படி என்பதை சொல்லி கொடுத்துருக்கார். இதை அடைந்தவர், இந்த நல்லா புரிஞ்சிருச்சு, இந்த கைவல்யத்தை அடைஞ்சிட்டா உனக்கு என்ன கிடைக்கும்? அடைந்தவர் விஷயம் மண் தின்று அலைவரோ பசியிலாரே அப்படின்னு தான் நமக்கு கிடைக்க போகிற பிரயோஜனம். மண், ஒரு வெண்ணெய் இருக்கும்போது யாராவது போய் மண்ணை போய் தின்பாங்களா? அது மாதிரி இந்த ஆத்ம சுகம் இருக்கும்போது யாராவது போய் இந்த உலக சுகத்தில் போய் விழுவாங்களா? பசியிலாரேன்னு அவங்களுக்கு இனிமேல் எந்த பசியுமே வராது. நமக்கு பசி எதில் இருக்குது? வயிற்றில் பசி இருக்குன்னு சொல்கிறோம். அப்புறம் பசி எங்கே இருக்குது? மனசில் பசி இருக்கு. இது வேணும், அது வேணும், இது கிடைச்சா நல்லா இருக்கும், அது கிடைச்சா நல்லா இருக்கும். சும்மா உட்காந்து இருக்கும்போது சாப்பிட்றோம், உடம்புக்கு பசிக்கு. அப்புறம் சாப்பிட்டு உட்காந்து மனசில் பசி, இது இப்படி நடந்தால் நல்லாயிரும், அது அப்படி நடந்தால் நல்லாயிரும்னு என்ன பண்ணுறோம்? இதையே யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ இது என்ன போகுது? இந்த பசி அடங்க போகின்றது. பசியிலாரே விஷய மண் தின்று அலைவரோ. இந்த பசி உனக்கு இந்த மனசில் இந்த பசி கொண்டான்னு ஒரு அபூர்ணத்துவம் இருக்கு பார்த்தியா? எனக்கு இது கிடைச்சிட்டா நல்லா இருக்கும், இது ஒன்று நடந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு பிறந்ததுலேருந்து சொல்லி, விவரம் தெரிஞ்சதுலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கும். இது கிடைச்சிட்டா நல்லா இருக்கும், அப்புறம் இன்னும் 4 சேர்ந்து வரும், அதுக்கு திருப்திங்கிறதே இல்லாம நம்ம போயிட்டே இருக்கோம். அப்போ உலகத்துல திருப்தி ஒரு நாளும் வராது. அப்போ திருப்தி எங்க இருக்கு? நீ எங்க திருப்தி கிடைக்காதோ அங்க போய் நீ திருப்தியை தேடிக்கிட்டு இருக்க. அப்போ விஷயம் மண் தின்று அலைவரோ. இப்போ இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர், இது நன்றாக உனக்கு புரிஞ்சிச்சுன்னா நீ என்ன பண்ண மாட்ட? யார்கிட்டையும் எதையும் சார்ந்து இருக்க மாட்டாய். நம்ம என்ன பண்ணுறோம்? எப்போ பார்த்தாலும் ஒரு திருவோடு தூக்கிட்டு இது நடந்துட்டா நல்லா இருக்கும், அது நடந்துட்டா நல்லா இருக்கும்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம அதே தான் சின்மயானந்த சாமிஜி சொல்லுவார், டோன்ட் பி எ பெகர் அப்படின்பாரு. கடவுள்கிட்ட போய் இப்போ டோன்ட் பெக் அப்படின்பாரு. இதுக்கு கடவுள்கிட்ட போய் இதே அதையும் கேட்டுட்டு இருக்கு. எல்லாமே அனித்தியமான பொருட்கள், எதை போய் கேட்க போகிற அப்படின்பாரு. இப்போ இதுக்கு தேவை என்னது? நமக்கு அறிவு தேவை. இதில் திருக்குறளில் வரும், அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடைய வேணும் இல்லை. உனக்கு அறிவு மட்டும் இருந்துச்சுன்னா எது இல்லைன்னாலுமே நீ கவலைப்பட மாட்டேன். ஆனால் அறிவில்லைன்னா என்ன இருந்தாலும் கவலைப்பட்டுட்டு தான் இருக்கும். இப்போ நமக்கு இதுலேருந்து என்ன கிடைக்க போகுது? அந்த அறிவு. என்ன அறிவு? எதையும் சார்ந்து இல்லாத அறிவு.
போதும், பார்த்தாச்சு, நல்லா வாழ்ந்தாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. இனிமேல் என்ன பண்ணணும்? இருக்கிற கொஞ்ச காலத்தை என்ன பண்ணணும்? இப்போ பிறவியே எதுக்கு? பிறவாமைக்காக தான் கொடுக்கப்பட்டது. நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம் அப்படின்னா சாகரத்தான் பிறந்திருக்கோம். இடையில இதெல்லாம் மற்றதெல்லாம் என்னது பிள்ளை குட்டி எல்லாம் இடையில ஒரு ரயில் ட்ராவல் மாதிரி. இப்போ பிறந்ததே சாகரக்காக தான் பிறந்திருக்கோம். இப்போ இங்கே ஒரு சாய்ஸ் இருக்குது நமக்கு. அடுத்து சாகாமல் இருக்கணும்னா அடுத்து பிறக்காமல் இருக்கணும். அதுக்கு ஒரு உபாயம் இருக்கின்றது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நமக்கு. இப்போ இதனால் நமக்கு 2 பிரயோஜனம். இப்போ நமக்கு வாழும்போதும் நிம்மதியாக இருக்க போகிறோம், மரணத்திலும் நம்ம கண்டிப்பாக நிம்மதியாக தான் இருப்போம். மரணத்துக்கு அப்பால் நமக்கு பிறவி துன்பம் என்பது இல்லை. ஏன்னா பயம் வரணும் நமக்கு. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, ஏது வருமோ அருகிலேன். ஏதோ கண்ணு காதெல்லாம் இப்போ நல்லா தான் இருக்குது, பார்க்குறோம், எவ்வளோ கஷ்டப்படுறவங்கள பார்க்குறோம். அடுத்து என்ன தப்பு பண்ணுமோ, என்ன கிடைக்குமோ அப்படின்னு பயமாக இருக்குது. அப்போ இப்போ இருக்கும்போது என்ன பண்ணு, இதை நீ பயன்படுத்திக்கோ. இது ஒரு சந்தனக்கட்டையினால் என்னது சாம்பார் வைக்கக்கூடாது. நமக்கு சந்தனக்கட்டை, இந்த சரீரம், இந்த நமக்கு மனித பிறவிங்கிறது நமக்கு ரொம்ப விலை மதிப்பில்லாதது. எத்தனை ஜென்மால எவ்வளோ புண்ணியம் பண்ணினோமோ. அதனால தான் ஔவையார் பாடியிருக்காங்க. இதெல்லாம் நல்லா ஒவ்வொரு வரியையும் ஆழமாக யோசிக்கணும். அரிது 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 மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு ஒரு வரியையும் 1 மாதம் தியானம் பண்ணாத இந்த புரியும் நமக்கு. இதனுடைய இது எவ்வளோ பெரிய ஒரு சொத்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதனுடைய மதிப்பை நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு பிரயோஜனம் என்ன? பிறவாமைக்கு கிடைச்சிருக்கின்ற ஒரு வரம். இப்போ இதை நம்ம நன்றாக பயன்படுத்தணும். இப்போ விஷய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. இதை தெரிஞ்சு கொண்டவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஏன்னா இந்த சரீரம் எப்படி இருக்குன்னா, இந்த அவாரத்தில் சாமி சொல்லுவாங்க, ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். எப்போவுமே இயற்கை என்ன பண்ணுமா, இதை கொண்டா அதை கொண்டா அதை கொண்டான்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு. அந்த அவா நீப்பின் உன்னுடைய முழுமையாக அவா அறுத்து விட்டாயானால், விஷய சுகத்தில் இருக்கின்ற ஆசை முழுமையாக நீங்கி விடுமையானால் உனக்கு பேரின்பம் கிடைக்கும். அதான் இவர் சொல்கிறாரு. விஷய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. அவங்க என்ன இருக்காது, அதுக்கப்புறம் எந்த விதமான பசியும் இருக்காது, அனுபவிக்க வேண்டும் என்கின்ற பசி இருக்காது, யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கின்ற அந்த குணம் முழுமையாக என்ன பண்ணணும், நம்மகிட்ட இருந்து விடுபடும். இதுதான் நம்ம பார்க்குறோம். இதில் ஸ்திதப்பிரஜ லட்சணத்தில் பார்க்குறோம். பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டக சிதப்பிரஜ்ஞ சதோச்சதே. அவன் தன்னில் தான் இன்புற்று இருக்கின்றான், அவன் தானே ஆனந்தம் என்பதை புரிந்து கொண்டு விட்டான். ஆனந்தம் வெளியே இல்லை. சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்க போகுது? நம்ம இவ்வளோ நாளும் நிம்மதியை ஆனந்தத்தை வெளியே தேடணும், பிற உலகத்தில் தேடணும், உடைமைகளில் தேடணும், உறவுகளில் தேடணும். சந்தோஷம் அவங்க கொடுத்துட மாட்டாங்களா, இவங்க தினே சந்தோஷப்படுத்திட மாட்டாங்களா, இவங்க சந்தோஷப்படுத்திட மாட்டாங்களா, இது கிடைச்சா சந்தோஷமாயிராதான்னு என்ன பண்ணிட்டு இருந்தோம்? வெளியவே தேடிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த சாஸ்திரம் நீயே ஆனந்தம்ங்கிற பெரிய விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்க போகின்றது. நமக்கு முறையாக படிக்கணும் நமக்கு. ஏன்னா இப்போ இது புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக தெரியும், இது பெரிய ஒரு வித்தியாசமான சப்ஜெக்டாக இருக்குன்னு. ஆனால் மெதுவாக சொல்லி கொடுக்க போகிறார். எப்படி நம்ம வெளிமுகமாகவே நிம்மதியை தேடிக்கிட்டு இருந்தோம், இப்போ நமக்கு நிம்மதி வெளியே இல்லை, பொருள்களில் இல்லை, நம்மிடமே இருக்கின்றது, நம்மளுடைய சொரூபமே ஆனந்தம் அப்படிங்கிறத புரிய வைக்க போகிறார். எப்படி நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தோம், அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த பந்தத்துக்கு காரணம் அஜ்ஞானம், அறியாமை. எனக்கு என்ன தெரியல, அறியலை. நான் எனக்கு வீட்டில் அப்படி தேடினேன், கண்ணாடி காணும் தேடினேன். அப்புறம் பார்த்தா கண்ணாடி என்கிட்டே தான் இருந்து. அதே மாதிரி நிம்மதி வேணும் என்ன பண்ணுறேன், வெளியெல்லாம் தேடினேன். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்கின்றது? நீயே நிம்மதி, நீ யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த பேருண்மையை சொல்லி என்ன சொல்கிறாரு? இதனுடைய பிரயோஜனம் விஷய மண் தின்று அலைவரோ. அந்த எந்த விதமான விஷயத்துக்கும் நீ ஆசைப்பட மாட்டாய், பூர்ணமாக எல்லா ஆசைகளிலிருந்தும் விடுதலை. அதுதான் உண்மையான விடுதலை. என்னன்னா எல்லா ஆசைகளிலிருந்தும் நம்மை விடுவிக்க போகின்றது. ஆசைன்னா என்ன? எல்லா எதிர்பார்ப்புகளிடம் இருந்து. பொறுத்த நமக்கு நல்லா புரியும். ஆசைன்னா எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைன்னு சொல்லுவோம்,
எதிர்பார்ப்பு. எல்லார்கிட்டையும் ஏதோ எதிர்பார்க்குறோம், உலகத்தை எதிர்பார்க்குறோம், நம்ம உடம்புகிட்டே எதிர்பார்க்குறோம். உடம்பு காலையில் எந்திரிக்கும் போது நல்லா இருக்கணும்னு என்ன பண்ணுறோம், எதிர்பார்க்குறோம். நம் மனசுக்கிட்ட எதிர்பார்க்குறோம், இன்னைக்கு நிம்மதியாக இருக்கணும்னு என்ன பண்ணுறோம், மனசுகிட்ட எதிர்பார்க்குறோம். முழுமையாக எல்லா எதிர்பார்ப்புகளில் இருந்தும் நம்மை விடுவிக்கின்றது பசியிலாரே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டிலையும் அவர் குருவையே நமஸ்காரம் பண்ணுறாரு. வெங்கடேச முகுந்தனை எனையாட் கொண்ட கரத்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட் கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. திரும்பவும் அந்த குருவை நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த நூலின் முறைமை எப்படி வச்சிருக்கு, வடிவமைப்பு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறார். முத்தனை வெங்கடேஷ முகுந்தனை, இவருடைய குரு தாண்டவராய சுவாமிகளுடைய குரு வந்து நாராயண தேசிகர் வந்து, அப்போ அவருடைய பேரை திரும்ப கொண்டு வர்றார். அந்த 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 வெங்கடாச்சலபதி தான் என்னுடைய குருவாக வந்திருக்காரு. அந்த முகுந்தன் முத்தனை வெங்கடேஷ முகுந்தனை, முத்தனைனா முக்தி ஸ்வரூபமாக இருக்கின்ற என்னுடைய குருவை, வெங்கடேஷ முகுந்தனை கர்த்தனை, கர்த்தனைனா பிறருக்கு முக்தியை வழங்கக்கூடிய அந்த கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை. இந்த நூலை திரும்ப பணிவு, குருவை திரும்ப திரும்ப பணிகிறார் வந்து, அந்த குருவை பணிஞ்சு நான் இந்த கைவல்ய நவநீதம் என்கின்ற இந்த நூலை நான் சொல்ல போகிறேன். எப்படி வச்சுருக்கேன், முறை வைப்பு, தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்து உரை செய்கின்றேன். இரு படலமாக வைத்து, படலம்ங்கிறது ரெண்டு பகுதி, அது வந்து சம்ஸ்கிருத பதம், படலம்ங்கிறது வந்து இரண்டு படலமாக ரெண்டு பகுதியாக. என்ன பகுதி, தத்துவ விளக்கம், ரெண்டாவது சந்தேகம் தெளிதல். தத்துவத்தை முதல் பகுதியில் விளக்க போகிற, தத்துவம்னா என்ன, மெய்ப்பொருள் தத்துவத்தை, இந்த மெய்ப்பொருள் தத்துவத்தை, இந்த பிரபஞ்ச தத்துவத்தை விளக்கப் போகின்றேன். இதனுடைய உட்பொருள் என்ன, உலகம்னா என்ன, உயிர்கள்னா என்ன, இறைவன்னா யாரு அப்படின்னு அந்த தத்துவத்தை, இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரவணம்னு சொல்லுவோம். ஸ்ரவணம்னா கேட்பது, கேட்பது இல்லை. இதை நம்ம முதல்ல குரு கிட்ட போய் உட்காந்து கேட்கணும், நீண்ட நாள் கேட்கணும் இந்த விஷயத்தை. இந்த உண்மை பொருள் என்ன, இந்த உலகத்தின் உண்மைத்தன்மை என்ன, நம்முடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத விளக்கமாக சொல்கிறத தத்துவ விளக்கம், மெய்ப்பொருள் விளக்கம். குரு விளக்கிடுவார். அப்புறம் தான் நமக்கு நிறைய சந்தேகம் வரணும் நமக்கு. அதான் சந்தேகம் தெளிதல் படலம். அது சம்ஸ்கிருதத்தில் மனநம்னு சொல்லுவோம். ஸ்ரவணம் மனநம், குரு கிட்ட போய் கேட்டல். தமிழில் சொல்லும்போது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், 3 இதான் கிரமம். முதல்ல போய் குரு கிட்ட போய் கேட்கணும், கேட்டல், அதுக்கப்புறம் சிந்திக்கணும். கேட்டதை நமக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, அந்த அறிவில் நமக்கு சிந்திச்சு பார்க்கணும். அவர் சொல்கிறதெல்லாம் ஏற்புடையதாக நமக்கு இருக்கா, நம்மளால் அதை ஏற்றுக்க முடியுதா. இப்போ எதனால ஏன்னா இப்போ இது வந்து முதல்ல வேறு எங்கேயும் படிக்காமல் வந்தாங்கன்னா டக்குன்னு வர்றவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், ஏற்றுக்க முடியும். வேறு அங்கங்கே போயிட்டு வந்தாங்கன்னா, அங்கே இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே மோட்சம்னு சொல்லியிருக்காங்களே வந்து, அங்கே சோஷியல் சர்வீஸ் பண்ணால் மோட்சம்னு சொல்லியிருக்காங்களே வந்து, ஜபம் பண்ணால் மோட்சம்னு சொல்லியிருக்காங்க, நிர்விகல்ப சமாதி இருந்தால் தான் உனக்கு மோட்சம்னு சொல்லியிருக்காங்க, இப்படிலாம் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு வந்துச்சுன்னா நிறைய டவுட் வரும். நேரடியாக வந்தவங்களுக்கு, வேறு அங்கங்கே போகாதவங்களுக்கு வந்து இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ஸும் அங்கே வந்து அது மாதிரி வந்து கேட்டோன்னே என்னது வந்து நல்லா ஈஸியாக போய் என்ன ஆகிடும், கேட்ச் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய குரு சொல்லியிருக்கார் வந்து, அவர் கரெக்டாக தான் சொல்வார். இந்த விஸ்வாசம் இருக்கிறவங்களும் ரொம்ப மனனம் பண்ண வேண்டியதில்லை.
சில பேர் நிறையா படிச்சுட்டு வந்திருப்பாங்க. இவர் தயானந்த சாமிஜி முதல்ல சொல்வாரா அவர் கோர்ஸ் தொடங்கும் போது, முதல்ல வந்தோடனே என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ மைண்டில் இருக்க எல்லாத்தையும் கொட்டிருங்க, ஃபஸ்ட்டு வெளியே கொட்டிட்டு வாங்க அப்படின்பார். ஏன்னா ஏற்கனவே இப்போ டம்ளர் இருக்குது, டம்ளரில் தண்ணி இருக்குது, ஏற்கனவே தண்ணி இருந்தால் மேற்கொண்டு நான் அதில் காஃபி ஊற்ற முடியுமா? ஊற்ற முடியாது. அப்போ முதல் என்ன செய்யணும், அதில் காஃபி ஊற்றணுன்னா அந்த தண்ணி கீழே ஊற்றணும். கீழே ஊற்றுனா தான் அதில் காஃபி உள்ளே போகும். அது மாதிரி இப்போ வேறு எதோ நம்ம கேட்டிருந்துருக்கலாம், எனக்கு தேவாரம் படித்தா போதும்னு நினச்சிங்கன்னா போதும், நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை கம்பல் பண்ண மாட்டோம். இப்போ இந்த மாதிரி நிறையா சம்பிரதாயங்களில் வேறு கேட்டிருந்துருக்கலாம். இப்போ எனக்கு அதுதான் மோட்சம், இதுதான் மோட்சம் அப்படின்னு நிறையா கேட்டிருந்தா நிறைய டவுட் வரும். அதுதான் சந்தேகம் தெளிதல் படலம். அதுக்கு தனியாக அவருக்கு தத்துவ விளக்கத்துக்கு 100 பாட்டு தான் சொல்லியிருக்காரு, சந்தேகத்துக்கு 180 பாட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னா நிறைய டவுட் வரும். ஏன்னா நம்ம படிக்க போகிற விஷயம் ரொம்ப ஆழமான விஷயம். ஏன்னா நமக்கு ஏற்கனவே இப்போ நமக்கு வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம ஏற்கனவே சில விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், ஆனால் தப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நான்கிறத நான் தப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ சாஸ்திரம் என்ன பண்ணுது, நான்னு நீ உன்னை நினச்சிட்டு இருக்கிறது உடம்பையும் மனதையும் நினச்சிட்டு இருக்க, உண்மையில் உடல் மனம் புத்திக்கு வேறானவனாக நீ இருக்கின்றாய்னு சில கரெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட பண்ண போகிறோம். இந்த கரெக்ஷன்ஸுக்கு லேசுக்குள்ள மனசு ஒப்பாது. இல்லையே நான் அப்படி கேட்டிருக்கேனே இப்படி கேட்டிருக்கேனே நமக்கு இது பண்ணும்போது அதுக்காக நிறையா நமக்கு ஸ்ரவணத்துக்கு கேட்டல், அதுக்கு 100 பாட்டு. அப்புறம் சிந்தித்தல், அது என்னது நமக்கு சந்தேகம் தெளிதல், அது மனநம்னு சொல்கிறோம் நம்ம, அதுக்கு 180 பாட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கேட்டால் போதாது, சிந்திச்சா போதாது, கேட்டல் சிந்தித்தல் தெளிதல், அது என்ன பண்ணணும், நமக்குள்ளே அது என்ன பண்ணணும், அது மயமாக ஆகணும். அதுக்கு தனி ப்ரொசீஜர் இருக்குது. அது கடைசியில் சொல்ல போகிறார் அதை பற்றி எப்படி நமக்கு அது கடைசியில் சந்தேகம் தெளிதல் படலத்துலேயே கடைசி கொஞ்சம் நிதித்தியாசன பரமாக இருக்குது. அது பேர் நிதித்தியாசனம்னு சொல்லுவோம். கேட்டல் சிந்தித்தல் தெளிதல், இந்த கேட்ட விஷயத்தை நன்றாக ஆழ் மனத்தில் பதிய வைப்பது. நமக்கு இவ்வளோ நாள் நம்ம தப்பாகவே பயன்படுத்தியிருக்கோம். இப்போ நமக்கு வலது கையிலையே எழுதி பழகிட்டு திடீர்னு இடது கையில் எழுதி பழகுன்னா எவ்வளோ ஆகும், நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நமக்கு பிரயத்தனம் பண்ணணும். இப்போ இது மாதிரி நம்ம ஒரு விதமாக யோசித்து பழகிட்டோம், நம்மை பற்றியும் பிறரை பற்றியும் ஒரு விதமாக யோசித்து பழகிட்டோம். வெளியே சுகம் வெளியே இருக்குது அப்படின்னு என்ன பண்ணிட்டோம், அப்படியே ஒரு தேடுதலோடே இருந்திருக்கோம். இப்போ நம்ம சிந்திக்கிற முறையிலேயே ஒரு மாற்றம் உண்டாகும். அப்போ அதுதான் தெளிதல்னு சொல்ல போகிறோம். கேட்டல் சிந்தித்தல் தெளிதல். இப்போ வேதாந்தம் எப்படி நமக்கு உபதேசம் பண்ணுகின்றது அப்படின்னா, கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் என்கின்ற முறையில் தான் நம்மளுடைய பாடம் அமைகின்றது. இதில் முதல் 100 பாடல்கள் தத்துவ விளக்கப்படலாம், இதை விளக்கப் போகின்றார். இது ஸ்ரவண பாகம்னு சொல்கிறோம் நம்ம. அடுத்தது மனன பாகம். 2 படலமாக வைத்து உரை செய்கின்றேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அடுத்ததில் ஆரம்பிக்க போகிறாரு. நம்ம அடுத்த கிளாஸில் தொடங்குவோம். கொஞ்சம் ஆழமான விஷயங்கள் நோக்கி போகிறார். நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோங்கிறத கொஞ்சம் நம்ம முதல்ல எடுத்தோடனே குரு நமஸ்காரம் பண்ணார். அந்த நிர்குண பிரம்ம தான் பரம்பொருள் தான் குருவாக வந்திருக்குன்னு சொன்னார். அடுத்தது சகுண பிரம்மம் தான் என்னுடைய குருவாக வந்திருக்குன்னு சொன்னார். குரு கிட்ட நான் படித்த அந்த என்ன பாடம் படித்தேன் அதை சொல்லி குருவை நமஸ்காரம் பண்ணார். குரு கிட்ட எனக்கு என்ன உபகாரம் பண்ணார், என்ன உபதேசம் கிடைச்சது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பாயிரம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பாயிரம் நல்லா புரியணும்னா இந்த 280 பாட்டை முடிச்சுட்டு நம்ம திரும்ப பாயிரத்தை படிக்கும்போது தான் இதனுடைய முழு பிக்சர் கிடைக்கும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு 10% தான் புரியும். பொதுவாகவே சாஸ்திரத்தில் சொல்கிறது, குரு கிட்ட முதல்ல கேட்கும்போது 1/4 பங்கு தான் புரியும். அப்புறம் அடுத்து நம்ம சுயமாக படிக்கும்போது திரும்ப கிளாஸில் திரும்ப ரெக்கார்டிங் நீங்கள் திரும்ப கேட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னொரு 1/4 பங்கு புரியும். அது கடைசிக்க. ஆமாம், அதுக்கப்புறம் நிறைய டவுட் வரும் நமக்கு. நம்ம கேட்கும்போது 1/4 பங்கு புரியும். அப்புறம் சொந்தமாக சிந்திக்கிறோம், வீட்டில் போய் யோசிக்கும் போது தான் டவுட் வரும், அப்போ 1/2 பங்கு புரியும். அப்புறம் அந்த டவுட்டை டிஸ்கஸ் பண்ணும்போது 3/4 பங்கு புரியும். அதுக்கப்புறம் நம்ம பிறருக்கு எடுத்து சொல்லும்போது, அதை நம்ம வாழ்ந்து பார்க்கும்போது அப்போ தான் அந்த மீத பங்கு புரியும். புதுசாக இருக்கிறவங்க இது பாயிரம் புரியலைன்னு கஷ்டப்பட வேண்டாம், கொஞ்சம் தான் புரியுதேன்னு நினைக்க வேண்டாம். விடாமல் நிறைய ஆன்லைனில் இருக்கிறவங்க புதுசாக வர்றவங்கெல்லாம்
விடாமல் கேளுங்க. பாயிரம்ங்கிறது ஹையஸ்ட் விஷயம். இந்த பாயிரம் வந்து நான் அதனால இதில் பொழிப்புரையெல்லாம் வாசிக்கலை. பொழிப்புரை வாசித்து அவங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நூல் முழுசையும் படித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த பாயிரத்தை படிக்கும்போது அப்போ தான் இந்த பிக்சர் கிடைக்கும். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். தத்துவ விளக்க படலத்தில் அவர் முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்ல போகிறாருங்கிறத ஜிஸ்ட்டை மட்டும் சொல்லிடுறேன். எடுத்த உடனே குவாலிஃபிகேஷன் சொல்ல போகிறார். இப்போ நமக்கு ஒரு எம்பிபிஎஸ் படிக்க போகிறோம் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் என்னது? நீட், தகுதி, அதிகாரித்துவம்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில். அதுக்கு பேர் அதிகாரித்துவம். இந்த நூல் படிக்கிறதுக்கு உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத முதல்ல ஒரு 5 பாடலில் அதை பற்றி தான் சொல்கிறார். 5 பாடலில் ஃபஸ்ட்டு இந்த குவாலிஃபிகேஷன் வந்து அந்த தகுதி, என்னெல்லாம் தகுதிகள் வேணும் நமக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறாரு. நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி, செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.